என்னோடய ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து இந்த கிராஃப் போகும் பாருங்கள், அப்படியே டவுன்ஃபாலில் அப்படியே இப்படி இறங்கிட்டே இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்சிடென்ட். ஜஸ்ட் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வீடியோ இப்போ எடுக்கிறேன். 10 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா கால் பண்ணார். அவர் எனக்கு ரொம்ப சில்லு, எங்கள் அம்மாவோட தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர். ரொம்ப சில்லு, வீட்டுக்கெலாம் போனால் பயங்கரமாக செய்வார், சாப்பிட்டே ஆகணுன்னுவார். ரொம்ப சில்லு, எனக்கு ரொம்ப சில்லு அவர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் இருக்குமாடா அப்படின்னு. சரி ஓகே, ஏதோ 500 சம்திங் 1000 இருக்கும் போல். ஸோ ஏதோ கேட்குறாப்புல, வெளில வந்திருப்பார். சரி எவ்வளோ சித்தப்பா அப்படின்னு. ஒரு 5000 எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே இப்படி ஆகிட்டேன். நான் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். ஈவன் இப்போ அக்கௌண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா தான் இருக்குது. என் பர்ஸு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பர்ஸ்லேயும் சுத்தமாக காசு இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டிருக்கேன், ஒரு 150 ரூபா அனுப்புடா, சேலரி 1ஆம் தேதி வந்தோடனே கொடுத்துறேன்னா. இதுவாச்சும் பரவாயில்ல. பட் இது வரைக்கும் அவர் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, 1 ரூபா கூட கேட்டது கிடையாது. நான் ஊருக்கு போனால் கூட 7 வயசாகுது எனக்கு. ஊருக்கு போகும்போது கையில் ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்புவார். அப்படிப்பட்ட ஆள் என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் சரி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட ஏன் கேட்டார்னா, ஸோ நம்ம இந்த மசானாக்குள்ளே வந்தது அப்போது வந்து ஒரு 2 வீலர் வந்து காலில் இடிச்சுட்டு போயிட்டாப்புல. ஸோ அதனால என்னாச்சுன்னா ஒரு 10 டேஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாப்புல. சும்மா கொஞ்சம் நல்ல பெரிய அடி தான் காலில். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வேலைக்கு போகும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், எலக்ட்ரிஷியன். ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படின்னு. நான் ஒரு 1 வீக்கில் போட்டுறேன், அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா போட்டுறேன்னு. ஒன்றுமே பண்ண முடியும். எப்படியாச்சும் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது கூட பரவாயில்ல, ஓகே எங்கள் சித்தப்பா நினச்சி பண்ண. எங்கள் மாமா இருக்கார், எங்கள் தாய் மாமான்னு வச்சுக்கலாம். தாய் மாமா தான் அவர். ஸோ அவங்க பொண்ணுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ஜான் லாஸ்ட் 28 நினைக்கிறேன், அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது. எங்கள் மாமா பொண்ணு தான் குழந்தை பிறந்தது. ஸோ குழந்தை பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில் கிட்டத்தட்ட ஒரு 80K வந்துச்சு. 80K வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் பில் கிட்டத்தட்ட ஒரு 80K வந்திருக்கு. ஸோ யார் யாருக்கோ என்ன பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் எங்கள் மாமா எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு என்னடா எங்கடா இருக்கேன்னாரு. இல்லை மாமா இங்கே தான் வேலையில் தான் இருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே, இல்லை அஃப்ரின் இப்போ தான் குழந்தை பிறந்தது, அவங்க பேர் அஃப்ரின். ஸோ அவங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்தது. ஓகே பாப்பா நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. என்ன குழந்தை? பெண் குழந்தை. நான் பெண் குழந்தை தான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெண் சந்தோஷம் தான். ஸோ அது முடிச்சுட்டு என்னடா இப்போ தான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. ஓகே மாமா, ஓகே பார்த்து கூப்பிட்டு போங்க, பார்த்துக்கோங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் பில் வந்து ஒரு 80,000 வந்தது. 80,000 வந்துருக்கு. பட் என்கிட்ட 40,000 தான் சொன்னார். சொல்லிவிட்டு இந்த மாதிரி விட்டு ஏதாவது அமௌண்ட் இருக்குமா, நான் கொடுத்துட்றேன் ஒரு வாரத்தில். ஒன்றுமே பண்ண முடியல என்னால். எதுக்கு இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, பிறந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை நம்புகிறவங்க, நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்கவங்க, அவங்களுக்குலாம் நம்ம கேட்கும்போது ஏதாவது பண்ண முடியலையே, இந்த வயசு வரைக்கும் பண்ண முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது ஒரு டயாலிசிஸ் டெக்காக ஒர்க் பண்ணுறோம். பட் இதில் ஒன்றும் பெருசாக புண்ணியம் கிடையாது, சேல்ரி அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது. சரி வேறு வேலை பார்க்கலாம். பட் தெரியல, எனக்கு அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு தைரியமோ வரல. ஸோ அதனால் இதில் போயிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் இந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் ஒரு காசு இருக்க மாட்டேங்குது. என் செலவுக்கு என் சாப்பாட்டுக்கே காசு இருக்க மாட்டேங்குது. இதில் எங்கள் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, இந்த மாதிரி சூழ்நிலாம் வரும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாகி போகுது. ஸோ நீங்களும் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். என்ன வேலை செஞ்சாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேலை செஞ்சால் ஓகே. பட்டு இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் இருந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இப்போது எனக்கு ஒரு சேலரினா 20K கிட்ட வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வந்து இது ரெண்ட்டு போயிடும். இன்னொரு 5,000 பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு போயிடும். இன்னொரு 5,000 பார்த்தா கோல்டு சீட் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அது போயிட்டுருக்குது. ஸோ மிச்சம் ஒரு 5,000 இருக்கும். அதை வச்சு எப்படியாவது ஓட்டலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடுது. இதே நான் லீவ் போட்டிருந்தா, நான் ஒரு நாள் லீவ் போட்டாலும் அது எனக்கு லாஸ் ஆஃப் பே தான். ஸோ நான் ஒரு 2 நாள் லீவ் போட்டு தான் முடிஞ்சு. அதுலேயே ஒரு 2,000 கழிச்சுன்னு வைங்க, ஒரு 3,000 தங்கும். இந்த லேபுக்கு வர்றதுனால
ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டுருக்குது. இந்த லேபும் இல்லைன்னா இன்னும் சுத்தம். இப்போதைக்கு ஒரு 2 மாதமாக கொஞ்சம் அங்கங்கே செலவு ஆகிப்போச்சு அப்படின்றதுனால இப்போ ரொம்ப இன்றைக்கி டேட் என்ன 24. இப்போவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்றுமே இல்லை, 0 தான். நானே இப்போது என்கிட்ட யாராவது ஒருத்தன் கடன் கேட்குறாங்க, பட் நான் மற்றவங்கிட்ட கடன் வாங்குற ஸ்டேஜில் தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் எப்படியாச்சும் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நானும் இந்த யூடியூப் அப்படிங்கிறத வந்து சரி இதிலையாச்சும் நம்ம எதாவது பண்ணலாம், ஏதாவது மானிட்டரைஸ் ஆச்சு அப்படின்னா கூட ஏதோ மேனேஜ் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஃபேமிலியாச்சும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அது இருக்குன்னு தான் நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். கண்டென்ட்டும் போடணும். ஸோ அடுத்து வேறு ஃபோன் வேறு சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நேரத்துக்கு கொதிச்சிட்ருக்கோம் இந்த ஃபோன் இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதை வேறு மாற்றணும். அது ஒரு மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ போகுது என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஸோ பட் ஹேவ் அ ட்ரஸ்ட். என் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லை, பட் இந்த ப்ராசஸில் இந்த அது பேர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சு, அவ்வளோதான் வீடியோ காட் ஸ்டாப். இல்லை ஓகே ஆனால் பட் சூடாயிடுச்சு, பயங்கரமாக சூடாயிடுச்சு. ஸோ நான் அதோட வீடியோ நிறுத்திக்கினேன். ஸோ பார்ப்போம். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், வாட் எவர் யூ டூ. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி, உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, என்ன மாதிரி இருக்காதீங்க. ஸோ அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். பட் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பாய்.